தொடர்ந்து தகவல்களை சேகரிங்கள். சமய மணிவண்ணன் பேசலாம். நம்முடைய மற்றொரு செய்தியாளர் விஷ்ணு இணைக்கிறார். விஷ்ணு, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? முதலமைச்சர் சென்னை விமான நிலையத்திற்கு இன்னும் எவ்வளவு நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கூடுதல் தகவல். கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் தற்பொழுது வரை இறந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இன்று கரூரில் அரங்கேறி இருக்கிறது. விஜயின் பரப்புரையை பார்ப்பதற்காக, அதாவது அவர் அரசியல் கட்சியை தொடங்கி தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை பார்ப்பதற்காக கரூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பொதுமக்கள் பலரும் அதிகப்படியாக சூழ்ந்து காலையிலிருந்தே அவரை காண்பதற்காக சூழ்ந்த நிலையில் 38 பேர் தற்பொழுது பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய துயர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அங்கிருந்து நேராக அவரது இல்லத்திற்கு தற்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது அவருடைய பனையூர், அதாவது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லம். இங்கு தற்பொழுது காவல்துறையினர் இங்கே ஒரு 5க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இங்கு வருவார் அல்லது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்துக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் இங்கு வரக்கூடிய சூழ்நிலையில் ஊடக மீடியாக்கள் தொடர்ந்து அவரை கண்காணித்திருக்கிறார்கள். அதே போல காவல்துறையினரும் இங்கு சூழ்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். இவர் நாளைய தினம் அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் விரைகிறார் தனி விமானம் மூலம். அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த ஒரு துயர சம்பவத்திற்கு அவர் நேரடியாக களத்திற்கு வருவதற்காக அவர் ஏற்கனவே துபாய் சென்றிருந்தாலும் உடனடியாக அந்த அவர் தனிப்பட்ட பயணத்தை ரத்து செய்து தற்பொழுது இந்த கரூர் விரைகிறார் என்ற செய்தியும் வெளியாகிருக்கிறது. நாளைய தினம் அவர் கரூர் சென்றடைவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அடுத்தடுத்து கரூர் அரசு மருத்துவமனை நோக்கியும் கரூர் அங்கிருக்க பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கியும் அவர்களது பார்வை இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தனி விமானம் மூலம் இன்று இரவு புறப்பட்டு கரூர் செல்ல இருக்கிறார். இரவோடு இரவாக பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அவர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதே போல இந்த சம்பவத்திற்கு தனி ஆணையம் அமைத்து தற்பொழுது விசாரணையும் அவர் தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாகவே தற்பொழுது அங்கு கரூர் செல்லக்கூடிய காட்சிகளையும் செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு கரூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த நாள் என்பது இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட அங்கு 38 பேர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக 6 குழந்தைகள், அதற்கு மேல பெண்கள், ஒரு 15க்கும் மேற்பட்ட பெண்கள் என 38 பேர் இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூர் அரசு மருத்துவமனை தற்பொழுது மிகுந்த ஒரு சோகத்திற்கு உள்ளாக மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டமே ஒரு மிகுந்த துயரத்திற்கு உள்ளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து அவர்களுக்கான இரங்கல் என்பது, அதாவது பிரதமர் மோடி வரையில், அதாவது மற்ற மாநில முதலமைச்சர்கள், அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து அவர்களது தரப்பிலிருந்து மருத்துவமனைக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரும் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தற்பொழுது அங்கு புறப்பட்டிருக்கிறார். விடியற்காலைக்குள்ளாகவே, அதாவது அடுத்த 1.5 மணி நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட பலியானோர் குடும்பத்தாருக்கும் நேரில் சென்று ஆறுதல் என்பதையும் வழங்க இருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார். இவர் இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு அல்லது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.